டாக்டர், இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர் பெருசாக சொல்லணும் அப்படி? நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிற பிரகாரம் அந்த இன்குபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே இதனுடைய அந்த விஷம் டாக்ஸின், பாக்டீரியல் டாக்ஸின் அந்த நோயாளிக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லா விதமான இந்த அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸ், ஷார்ட் டேர்ம் இல்னஸ், ஃபீவர், ஒரு குறுகிய கால ஜுரம் மாதிரியே தான் ஒரு ஜுரம். ஜுரம்ன்றது கொஞ்சம் அதிகமான அளவுலேயே வரும். இப்போ கூட இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு 104 வரைக்கும் இருக்குது. நாங்கள் அந்த ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்குமான்னு சந்தேகப்பட்டிருக்கோம். பாடி பெயின், ஹெடேக், இந்த 3 தான் ஆரம்ப அறிகுறிகள். ஆனால் இந்த ஆரம்ப அறிகுறிகள் வெறும் உன்னிக்காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான குறைந்த கால ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபீவர் ஃபேஸ், அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபீவர் அப்படின்னு வரும்போது இதுதான் வரும். அதுக்கப்புறம் அந்தந்த நோய் கிருமிகளுடைய ஒரு தனித்தன்மைக்கு ஏற்றபடி மற்ற அறிகுறிகளும் டெவலப் ஆகும். ஸோ இப்படி ஒரு 3-4 நாள் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாக இந்த கிருமி லிவரை, கல்லீரல், அதை முதலாவது தாக்கும். இங்கே தான் ஒரு தவறு நடக்கும். எப்படின்னா, ஃபீவருன்னு வந்தது, வாமிட்டிங்குன்னு இருக்கும், சரியானபடி பசி இருக்காது, உடம்பெல்லாம் வலிக்கும். ஸோ ஏதோ ஒரு காய்ச்சல் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த நோயாளிக்கு யூரின் மஞ்சளாக போகும். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டில், நம்ம ஊரில், அதில் ஒரு பாட்டிலில் அந்த யூரின் எடுத்து அதில் அரிசி சோறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும், மஞ்சளில் போய் அரிசி சோறு போட்டு என்ன பார்க்கும், எலுமிச்சம் பழத்தில் அதில் மஞ்சள் போட்டு லெமன் ரைஸ்ன்னு பண்ணுறோமில்ல, இந்த மஞ்சள் காமாவில் உள்ள நோயாளிகளுக்கு எந்த காரணத்தினால் இருந்தாலும் சரி, அந்த யூரினில், சிறுநீரில் சோதை போட்டு பார்ப்பாங்க. அது மஞ்சள் காமாலே நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு அந்த வீட்டில் உள்ளவர் ஒருத்தர் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக செய்யக்கூடிய சிகிச்சைகளுக்கு அவர்கள் நாடி போகிறார்கள்.